ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். மண்டே மார்னிங் தாங்க vlog எடுத்தேன். மண்டே மார்னிங் 6 o'clock எந்திரிச்சாச்சுங்க. மார்னிங் எந்திரிச்ச உடனே ஒரு கோலம் ஒன்று சிம்பிளாக ஒன்று போட்டு டீ சூடாக ஸ்ட்ராங்காக குடித்தா மட்டும்தாங்க அதனால் எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக போகிற மாதிரி இருக்கும். பாப்பா எனக்கு தக்காளி தொக்கு வேணும்னு சொல்லி கேட்டு இருந்தாங்க. அது எப்படி செய்யலாம் பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானோடனே எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு, கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சோடனே சிம்மில் வச்சுட்டு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு இந்த ஸ்மெல் வந்தால் மட்டும் போதும். வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்காக லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாங்க. பச்சை மிளகா ஆப்ஷனல் தாங்க. வரமிளகா இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லா வதங்க விடுங்க. பார்த்திங்கன்னா நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்க விடுங்க. அப்போ தான் நல்லா இருக்கும். இப்போ சீரகமும் மஞ்சத்தூளும் கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா தக்காளி நல்லா வதங்கி விடுங்க. ஸ்லோவில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அடியில் பத்தாது. இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. அவ்வளோதாங்க. பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. நம்ம தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாப்பாவுக்கு லஞ்ச் பாக்ஸ் பார்த்திங்கன்னா தக்காளி தொக்கும் பூரியும் தாங்க நம்ம ப்ரிப்பேர் பண்ணி தந்தோம். பாப்பாவும் ரெடி ஆகிட்டு சாப்பிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. சண்டே ஒரு 11 மணிக்காட்டும் எனக்கு போர்ட்டிக்கல் க்ளீனிங் தாங்க போயிட்டு இருந்துச்சு. காரு, பைக்கு இதெல்லாம் விடுறதுனால எனக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப மண்ணாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். என்ன தான் மாப்பு போட்டாலும் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்காது. போர்ட்டிக்கல் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளீனிங் ஒர்க்கு தாங்க போயிட்டு இருந்துச்சு. நாம் அங்கே வளர்த்தி இருக்கிற செடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இலையெல்லாம் காஞ்சு போய் ஒரு மாதிரி பூச்சி மாதிரி இருந்துச்சுங்க. அதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ஒர்க்கு தாங்க போயிட்டு இருந்துச்சு. ஃபைனலாக நம்ம போர்ட்டிக்கலோட அவுட்ஃபிட் காமிக்கிறேங்க. இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்குதான்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மண்டே ஈவினிங் ரோஸ் செடிக்கு தண்ணி ஊற்றுற வேலை தாங்க ரொம்ப போயிட்டு இருந்துச்சு. செடியெல்லாம் நிறைய கட் பண்ணுங்க. இந்த கலர் காக்கட்டான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த செடி பார்த்திங்கன்னா ரொம்ப வளர்ந்துருந்துச்சு. அதை ஃபுல்லாக கட் பண்ணி விட்டு உரம் போட்டு விட்டு மண்ணெல்லாம் நல்லா வெட்டி கட்டி விட்டு அந்த ஒர்க்கு தாங்க நிறைய போயிட்டு இருந்துச்சு. எனக்கு செடி வைக்கிறதுனா ரொம்ப பிடிக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள்.